பல பேர் தொப்பையை தூக்கிட்டு நடக்க மாட்டாம சங்கடப்படுதாங்களே, இதை தொப்பையை குறைக்க என்ன வழி அப்படின்னு அங்கே போற வர நம்ம அக்கா தம்பிமார்கிட்ட கேட்டோம். தொப்பையை குறைக்க என்ன வழின்னு தொப்புன்னு பதில் போட்டாங்களா தொப்பை குறைஞ்சிரும். உழைக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், மனசு அமைதியாக வச்சுக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி. ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிட்றதுனாலையும் சரியாக வாக்கிங் இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் சரியாக மேற்கொள்ளாதனாலையும் இந்த மாதிரியான தொப்பை பிரச்சனை எல்லாத்துக்குமே வருது. காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல வெதுவெதுப்பான நீர் குடிக்கிறது, அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சீரக தண்ணி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சாமரிசி, குதிரைவாளி, வரகு சாப்பிட்லாம், கஞ்சி சாப்பிட்லாம், கம்பு, தானியங்கள், சோளம் இதெல்லாம் சாப்பிட்லாம். கொள்ளு ரசம், கொள்ளு துவையல், கொள்ளை பருப்பு இந்த மாதிரி காலையில் சாப்பிட்டீங்கன்னா அது தொப்பை ஈஸியாக குறைக்கும். அதே மாதிரி உண்மையான நாட்டு தேன் அதை காலையில் வெந்நியில் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கலக்கி எடுத்து இளஞ்சூட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா தொப்பை குறைக்க ரொம்ப ஒரு 100% வாய்ப்பு உண்டு. நம்மளோட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கரெக்டாக கொடுங்க. தண்ணி கரெக்டாக குடிக்கும் போது நம்மளோட வேஸ்ட் எல்லாமே வெளியே ரிமூவ் ஆகுது, நம்ம ஃபேட் லாஸ் நல்லா ஆகுது. தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி கண்டிப்பாக அவங்க பண்ணணும். அதை தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு அவங்க பண்ணிகிட்டே இருக்கணும். அது போக இரவு உணவு எடுக்கிறது 6 மணிக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாங்கன்னா அது செரிமானமாகி இயற்கையான முறையில் உடல் கழிவுகளை அது வெளியேற்றுறதுக்கு சுலபமாக இருக்கும். நான் தொடர்ச்சியாக என்ன பண்ணிங்கன்னா பல ஆண்டுகளாகவே வாக்கிங் போகிறத ஒரு ஹாபியாகவே வச்சுருக்கோம். அது தொடர்ச்சியாக வாக்கிங் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுட்டை குறைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவு நார்மல் ஃபுட் எடுத்துக்காமல் நைட் டைம் மட்டும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, தொப்பப்படாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எங்கே போகிறோமா இருந்தாலும் நடந்து போயிட்டு வண்டியில் இல்லாமல் மேக்ஸிமம் அந்த மாதிரி இருந்தோம்னால கொஞ்சம் நம்ம உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாகி நம்மளே நார்மலாக பண்ணிக்கலாம். பேக்கரி ஐட்டம்ஸு, பின்ன ஆயில் ஐட்டம், இந்த மது வகையில் பீரு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்தாது நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த ஸ்டொமக்கெல்லாம் வராமலும் கண்டுக்கலாம்.